சினிமா துறையில இன்னைக்கு நானும் ஒரு நடிகனாகி இன்னைக்கு நீங்க இத்தனை பெரிய சகாப்தங்கள்லாம் இருக்கக்கூடிய மேடையில நானும் 2 வார்த்தைகள் பேசுறதுக்கான ஒரு தகுதியை, அடையாளத்தையும், இந்த உயிரையும் பிடித்து வைக்கக்கூடிய ஒரு காரணகர்த்தாவா அன்னைக்கு நீங்க போட்ட பிரியாணியும் ஒரு காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னது மாதிரி இந்த சினிமா துறையில நான் எல்லா நடிகர்கள் கூட வேலை செஞ்சிருக்கிறேன். குறிப்பா நான் மாணவர் பருவங்கள்ல கமலஹாசனுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகனா நான் இருந்திருக்கிறேன். அதே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தது பிறகு பாபா, எந்திரன் போன்ற படங்களை நடிக்கும் பொழுது ரஜினி சாருடைய எளிமைகளை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவரை மனசார எனக்கு பிடிச்சிருக்கிறேன். ஆனா இவர்கள் இருவரையும் தாண்டி நான் கை நினைச்சது சாப்பிட்டது அப்படிங்கிறது உங்ககிட்ட மட்டும்தான். ஒப்பிட்டவரை மட்டும்தான் உயிர் உள்ளவரை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சினிமா துறையில் நன்றி கெட்ட நகைச்சுவை நடிகர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட நன்றி உள்ளவர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த மேடையில நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். வாழ்க பல்லாண்டு. என்னுடைய குடும்ப நண்பர் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு நல்ல வெள்ளை உள்ளம் படைத்தவர் விஜய் அவர்கள். ஒரு கனகரகலன்னு அவர் செட்டில் இருந்தா சத்யராஜ் சொன்ன மாதிரி பிரபு எங்களுக்குலாம் நல்லா தெரியும். நாங்கெல்லாம் மேக்கப் போட்டு விக்கு வச்சு மீசையெல்லாம் ஒட்டி ஒரு பக்கம் டயலாக் பேசிட்டு இருப்போம். கேமரா முன்னாடி கிளாப் அடிக்கிற மீசை இருக்காது. விஜய் பிடிக்கிட்டு போயிடுவார். கலாட்டா தான் கலாட்டா. அங்க 100 அடிக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நான் நிற்பேன். இங்க இருந்து ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சானா கரெக்டா தலையை விடுவாங்க. அடிச்சுட்டே யாரும் அடிச்சதுன்னு சொல்லுவார். விரல் வைக்காம விசில் அடிப்பாரு. அதாவது அந்த இளமையா அந்த நாட்கள் எல்லா கவலையும் மறந்து வாழ்ந்தோம். எங்களுக்கு ஒரு பெரிய ராஜபாட்டை கிடையாது. ஆனா உனக்கு தங்கச்சாலை தாயின் தகப்பனும் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திரையுலகமே பயந்து போய் நடுங்கி போய் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, இந்த நேரத்தை கலைஞர்களுக்கு 50வது ஆண்டு விழாவை இந்த மனிதன் கொண்டாடுகிறானே, முடிவு வேறமா இருந்தால் என்ன செய்வது என்று நடுங்கி கொண்டிருந்த போது இந்த மனிதன் துணிந்து கலைஞர்களுக்கு 50வது ஆண்டு விழாவை கடற்கரை நடத்தி காட்டினான். 5 பைசா 10 பைசா இல்ல, வசூல் என்னாலும் சரி என்று 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் கை பணத்தை போட்டு கலைஞர்களுக்கு 5 அடி 6 ஒரு பேனாவை பிரசன்ட் பண்ணி ஒரு விழா எடுத்து காட்டினாங்க. ஒரு காரியத்தை எடுத்துட்டு செஞ்சே தேரணுங்கிறது அவருடைய கேரக்டர். அதே மாதிரி ரஜினி அவர்கள் உச்சத்தில் இருக்கிறாரு, கமல் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க. அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கி கொண்டு அவர்களை விட பிஸியா இருக்கிற காலகட்டத்திலே நடிகர் சங்க தலைவராக இருந்து கொண்டு ஒவ்வொரு நடிகர்கள் வீட்லையும் போய் ஈகோ பார்க்காம சம்பளம் போட்டு கீழே உட்காந்துக்கிட்டு, அண்ணே நம்ம போயிடலாம்ண்ணே, இந்த நிகழ்ச்சி போய்த்தானே, நிறைய கடன் இருக்குண்ணே, நீங்க வாங்க, ரஜினி வீடு கமல் வீடு சேர்லாம் கிடையாது, தரையில் உட்காந்துக்கிட்டு அண்ணா நீங்க வரீங்க, எனக்கு தெரியாது நீங்க வரீங்கன்னு அப்படி அன்போடு கெஞ்சி கூத்தாடி அத்தனை நடிகரை கூட்டி மலேசியா நிகழ்ச்சி அந்த கடன் நிலைத்த மாமனிதன். பாண்டிய தம்பி, இந்த பாண்டிய சொல்றேன், உங்க அப்பா கிட்ட பண்பு கத்துக்க, நீ பல வருஷம் சினிமாவில் தாக்கு பிடிக்கலாம். ஒரு சாம்பிள் சொல்றேன், எங்கெல்லாம் நாங்கள் புக் பண்ணுறாரு பேசாச்சு. அதுக்கப்புறம் அப்பா பேசினாங்க, எல்லா கண்டிஷன் எல்லாம் ஓகே எல்லாமே ஓகேன்ட்டேன். சரி சார் அவன் ஃபோனை வச்சுட்டேன். அப்பா சார் படத்தில் நடிக்கிறோம், பெரிய மகிழ்ச்சி. 5 நிமிஷம் மட்டும் ஃபோனு, ஐயோ போயிடுச்சா, அதுக்குள்ளே கை விட்டு போயிட்டேன். இல்லை சார் ஒரு விஷயம் சொன்னாங்களா, இந்த படத்தில் நீங்கள் பேண்ட் கட்டுற மாதிரி விஷயம் இருக்குது, உங்களுக்கு ஓகேவாங்க, அன்றாயிரே கட்டா கூட நமக்கு ஓகேங்க, நம்ம கை விட்டு ஏதோ போயிருக்காங்க. அப்படி ஒரு சொல்றது இதெல்லாம் சினிமா கற்றுக்கணும். திடீர்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நமக்கு உடன்பாடெல்லாம் இருக்காது. உடன்பாடு இருக்காதெல்லாம் கேட்கணும். அந்த பண்பு பாட்டு கற்றுங்க. படம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்கள் கம்பெனியில் ஏதாவது குறைக்கிற இருந்தால் அதெல்லாம் மனசு வச்சுக்க. ஐயோ கரையிற ஒன்றுமே கிடையாது சார், ரொம்ப கரெக்டாக பார்த்தாங்க அப்படின்னாரு. என் மேலே ஏதாவது குறைண்ணா, உங்கள் வீட்டில் இருந்தால் டெய்லி சாப்பாடு வருதா, நீங்கள் அதை எங்கள் கண்ணுக்கே காட்டுறதில்ல, நீங்களே சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு மகிழ்ச்சியோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண பிறகு கட்டி அணைச்சி ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கும் சந்தோஷத்தோடு அனுப்புறது தான் ஒப்பா. அதை கற்றுக்க. நடிப்பு உங்களுக்கு வரலன்னா யாருக்கு வரும்? இத்தனை வருஷம் இத்தனை சினிமாவில் ஜெயிச்சோம், உங்கள் அப்பாவை பார்த்து உங்களுக்கு நடிப்பெல்லாம் யார் வரும்? அற்புதமான விழா, என் பையன் நடிக்கிறான், அதை நினைச்சாதான் இன்னைக்கு சந்தோஷம். சமீபத்தில் நான் நினைச்சேன் என்ன பண்ணலாம் கிடையாது சார், உங்கள் பையன் பார்த்தேன் சார் எல்லாம் நீங்கள் ஏதோ சொன்னேன், அந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் அள்ளி வாங்கணும். அது ஆண்டவன் நிச்சயமாக வழிவகுப்பார். நன்றி, வணக்கம். அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு சின்ன அவருடைய உதவி செய்யும் பண்பாடு, அந்த ஒரு நன்றி. நான் இங்கே வந்ததே அந்த நன்றி சொல்லத்தான். அதை சொல்றதுக்கு இடமே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன்.
நான் அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய 2வது மகள் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு 1 மார்க் கட் ஆஃப்ல கிடைக்கல. வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. திடீர்னு எப்படின்னு தெரியல, இவர் வீட்டுக்குள்ள என்ட்ரி, என்ன பாப்பா அழுதுட்டு இருக்கு, இந்த மாதிரிங்க 1 மார்க் கிடைக்கல, கொஞ்சம் பணம் கட்டுறீங்களா, இதுக்கு அழுகுறீங்க, கொஞ்சம் பணம் கட்டுங்க. நான் எப்படிங்க பணம் கட்டுறது, நீங்க வாங்க. கையோட என்ன வீட்டில இருந்து இழுத்துட்டு போய், அப்போ ராமச்சந்திரா காலேஜ் உடையார் சார் வீட்டுக்கு வர சொன்னார். எங்க வீட்டுல இருந்தே போன் பண்ணாரு. நேர ஒரு வீட்டுக்கு போய், பரபரப்பான ஒரு ஹீரோ, யாரு உதவின்னு வந்தாலும் ஒதுங்கி போற காலம், என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன. அவர் காலேஜ் போயிட்டாரு. காலேஜில் போய் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து, நான் சொன்ன ஒரு சின்ன தொகை சொல்லி இதுக்குள்ள முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு. இவர் போய் அதை விட கொஞ்சம் கூட முடிச்சுட்டு வந்துட்டார். ஏங்க என்னால நீ சும்மா இருங்க, படிக்கிறதுனா சும்மாவா, கஷ்டப்படுங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜி டாக்டர். கேப்டன் இல்லைன்னா அந்த டாக்டர் இல்லை. நன்றி கேப்டன்.